சொல்றாங்க அனாமிகா கிட்ட, எங்க கிட்ட அழகி இருக்கிறதுனாலயோ இல்ல விஜய் அழகிய பாக்குறதுனாலயோ அழகி எங்க பொண்ணுங்கிறது மாறவே மாறாது அனாமிகா. அழகி இனி எங்களோட பொண்ணுதான். இல்ல எந்த மாற்றமும் இல்ல அனாமிகா. தாத்தாவுக்கும் பாட்டிக்கும் ரொம்ப சந்தோஷமாகுது மகா இப்படி பேசுறது. விஜய் அழகிய எங்க குழந்தையா தத்தெடுத்துக்கிறதுல உங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லையே. விஜய் சொல்றாரு, அண்ணி வேண்டாம் அண்ணி. சூர்யா பக்கத்துல வந்து சொல்றாரு, விஜய் ஒத்துக்கடா, மகா எடுத்தது நல்ல முடிவுடா விஜய். உன் வாழ்க்கைய சரி பண்ணணும்னு நான் எவ்வளவோ முயற்சி பண்ணேன் விஜய். கடைசியில தோல்வியில போய் முடிஞ்சிருச்சு. இதனால வீட்டுல ஏகப்பட்ட பிரச்சனை ஆயிருச்சு விஜய். இதெல்லாம் இந்த வீட்டுக்குள்ள நடக்க கூடாதுன்னு நினைச்சேனோ அதெல்லாம் நடந்துருச்சு. பாடுறா விஜய், மகா நல்ல முடிவு எடுத்திருக்கா. சம்மதம் சொல்லு விஜய். இனிமேட்டாது நீயும் அனாமிகாவும் சந்தோஷமா வாழணும் சரின்னு விஜய் சொல்லிடுறாரு சூர்யாவை பார்த்து. மகா சொல்றாங்க அனாமிகா கிட்ட, இனிமேட்டு அழகி உனக்கும் விஜய்க்கும் நடுவுல தொல்லையா இருக்கவே மாட்டா அனாமிகா. திரும்பியும் சொல்றேன் அனாமிகா, அழகி எனக்கும் சூர்யாவுக்கும் மட்டும்தான் சொந்தம். எந்த மாற்றமும் கிடையாது. இனிமேட்டு என் பொண்ண ஆசிரமத்துல சேருங்கன்னு பேசுனா அனாமிகா என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. பாக்குறதா அனாமிகா? எல்லாம் கிளியர் ஆயிருச்சே. அனாமிகா பெட்டி எடுத்துட்டு உள்ள போ. அனாமிகா பெட்டி எடுத்துட்டு வீட்டுக்குள்ள போறாங்க. ஐஸ்வர்யா சொல்றாங்க மகா கிட்ட, தெரிஞ்சோ தெரியாமலோ இப்படி ஒரு முடிவு எடுத்துட்ட. எல்லாரோட சந்தோஷம்னு சொல்லிட்டு உன்னோட வாழ்க்கைய தொலைச்சிடாத மகா. அக்கா நீ இதுல தலையிடாத. நான் எல்லாத்தையும் யோசிச்சுதான் இந்த முடிவே எடுத்தேன். ராஜலட்சுமி மகா கிட்ட சொல்றாங்க, இந்த குடும்பத்தோட சந்தோஷம் கொஞ்சம் கொஞ்சமா தொலைஞ்சு போய்கிட்டு இருக்கேன்னு ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். இதான் என்னோட பயத்துக்கு பதில் கிடைச்சிருக்கு. மகா இருக்கா இந்த குடும்பத்தோட ஆணி வேறா. எல்லா பிரச்சனையும் மகா இனிமேட்டு கவனிச்சுப்பான்னு எனக்கு அசைக்க முடியாத நம்பிக்கையே வந்திருக்கு. ரொம்ப பெரிய விஷயம் பண்ணிருக்க மகா. என்ன என் மருமகன்னு சொல்லிக்க நான் ரொம்ப பெருமைப்படுறேன் மகா. என்ன பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்க, இது என்னோட கடமை அத்தை. சொல்றாங்க, இந்த குடும்பத்துக்காண்டி இவ்வளவு பெரிய விஷயத்த மகா செஞ்சிருக்கா, அதுதான் கரெக்ட். பாட்டி ரொம்ப சந்தோஷமாயிடுறாங்க மகா பண்ணதை பார்த்து. ஆசையா முத்தம் கொடுக்கறாங்க மகாவுக்கு. எல்லாரும் மகாவை பத்தி பெருமைப்பட்டுக்கிட்டு போறாங்க. சூர்யா சொல்றாங்க, நீ அழகிய பத்தி ஃபீல் பண்ணி இவ்வளவு அதிரடியான முடிவு எடுப்பன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல மகா. ஆனாலும் நீ செஞ்ச. சூர்யாவை பார்த்து முறைச்சிட்டு போறாங்க. மகா அவங்க ரூமுக்கு போய் துணிமணிய மடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஐஸ்வர்யா சொல்றாங்க, தயவு செய்து என்ன அக்கான்னு கூப்பிடாத. மகா கேக்குறாங்க, ஏங்கா இப்படி பேசுற? ஒன்னும் தெரியாத மாதிரி நடிக்காத. யார கேட்டு எதுக்காண்டி இப்படி ஒரு முடிவு எடுத்த? நீ இவ்வளவு கோவப்படுற அளவுக்கு நான் என்ன முடிவு எடுத்தேன்? அழகிய உன் குழந்தையா தத்தெடுக்கிறேன்னு சொன்னேன்ல அக்கா, அதுல என்ன தப்பு இருக்கு? இப்படி ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு என்ன அவசியம் உனக்கு வந்துச்சு? நிஜமாது உனக்கு அறிவு இருக்கா? ஒரு 6 வயசு குழந்தைய தத்தெடுக்கணும்னு முடிவு எடுத்திருக்கிய. அதனால ஃபியூச்சர்ல என்ன பிரச்சனை வரும்னு உனக்கு தெரியுமா மகா? அதெல்லாம் ஒன்னும் வராதுக்கா. இப்படியே மகாவுக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் கான்வர்சேஷன் போய்கிட்டே இருக்கு. ஐஸ்வர்யா கோவத்தோட உச்சிக்கே போயிட்டாங்க. மகா நீ முட்டாள்தனமான முடிவு எடுத்துட்ட மகான்னு சொல்லிட்டு வேகமா நடந்து போறாங்க. மகா கோவமா பெட்ரூம்ல உட்கார்ந்துருக்காங்க. அப்ப சூர்யா சொல்றாங்க, நான் அழகிய பத்தி பேசுறப்ப எதுக்கு மகா கோவப்பட்டு பெட்ரூம்ல வந்து உட்கார்ந்துருக்க? கிட்ட சொல்லணும்னு உனக்கு தோணவே இல்லையா? நீங்க சொன்னீங்களா அழகியோட பிரச்சனை வர்றப்ப நீங்க அமைதியா தானே இருந்தீங்க? அதே மாதிரிதான் நானும் இருந்தேன். எனக்கு என்ன முடிவு எடுக்கணும்னு தோணுதோ அதை தாங்க நான் எடுப்பேன். இனிமேட்டு நீங்க பார்த்த மகாவா நான் இருக்கவே மாட்டேங்க. மகா ஐ எம் சாரி. அந்த சூழ்நிலையில என்னால யோசிச்சு முடிவு எடுக்க முடியல. தயவு செய்து புரிஞ்சுக்க மகா. அதேதாங்க நானும் சொல்றேன். அன்னைக்கு இருந்த நெருக்கடியான சூழ்நிலை எனக்கும் இன்னைக்கு இருக்கு. சூர்யா கூட மகா பேசிக்கிட்டு இருக்கப்ப அழகி வந்துடுறாங்க. மகா கூட விளையாடுறாங்க. அழகி அப்பான்னு சூர்யாவோட கைய பிடிக்கிறாங்க. அழகி கேக்குறாங்க, அம்மா அப்பா நான் உங்க 2 பேர் கையையும் புடிச்சுக்கிட்டு இருக்கேன், நீங்க ஏன் என் கைய பிடிக்கவே இல்ல? அப்பா நீங்க அம்மா கைய பிடிங்க. சூர்யா கைய நீட்டுறாரு. மகா பிடிக்கல. அழகி கிட்ட சொல்றாரு சூர்யா, அதெல்லாம் எதுக்குமா? இப்படியே நம்ம 2 பேரும் விளையாடலாமா? அப்பா அப்படி விளையாண்டா நல்லா இருக்காதுப்பா, அம்மா கைய பிடிங்க சொல்றாங்க. அழகிமா எதுக்குமா இதெல்லாம்? அதெல்லாம் முடியாது, நீங்க அப்பா கைய பிடிங்க. அப்பா அம்மா கைய பிடிக்கிறாங்க.
அழகி விளையாடுறாங்க. பார்த்து மகா சிரிக்கிறாங்க. சூர்யா மனசுக்குள்ள நினைக்கிறாங்க, அப்பனா அழகிய வச்சு நம்ம மகாவை நம்ம வழிக்கு கொண்டுட்டு வருவோம் அப்படின்னு நினைக்கிறாரு. கோடீஸ்வரி கோயில்ல வச்சு மகா கிட்ட சொல்றாங்க, மகா, இது உனக்கும் மாப்பிள்ளைக்கும் சம்பந்தப்பட்ட விஷயம். இதுல எப்ப வேணாலும் என்ன வேணாலும் மாறலாம் மகா. ஆனா அழகிக்கு அம்மாவா இருக்க வேண்டிய வயசு உனக்கு கிடையாது மகா. உனக்கு மகளா இருக்க வேண்டிய வயசும் அழகிக்கு கிடையாது. உனக்கு இதுதான் பிரச்சனை, யாராவது ஏதாவது கேட்பாங்க அப்படின்னா சொல்லிருமா. நான் வேணும்னா பிரபாவோட கல்யாணத்துக்கு வராமலே இருந்துடுறேம்மா. என்ன மகா இப்படி பேசுற? அம்மா அந்த மாதிரி நினைப்பேனா? எனக்கு மத்தவங்கள விட நீந்தான் மகா முக்கியம். அழகி ஓடியாராங்க. பாட்டின்னு சொல்லி கூப்பிடுறாங்க கோடீஸ்வரிய. கோடீஸ்வரி திரும்பி பாக்குறாங்க அழகிய. பாட்டின்னு அழகி சொல்லிக்கிட்டு ஓடியாராங்க கோடீஸ்வரிய நோக்கி.